புதுச்சேரியில் கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் குழந்தைகள் உடல் நலனை பாதுகாப்பதில் பெற்றோர் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென குழந்தைகள் நல மருத்துவர் மணிகண்டன் ஜோதி கூறியுள்ளார். மேலும் வெயிலின் தாக்கத்தால் குழந்தைகள் எளிதில் பாதிக்கும் சூழல் உருவாகி உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிகவும் அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யூஸ்வலாகவே நமக்கு தெரியும், வெயில் காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் சில பிரச்சனைகள் குழந்தைகளை நம்ம ரெகுலராக பார்க்குறதா இருக்கும். ஒன்று, குழந்தைங்க சீக்கிரமாக டீஹைட்ரேட் ஆகும். டீஹைட்ரேஷன்னா இன்விசிபிள் வாட்டர் லாஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது குழந்தைங்களுக்கு தங்களை அறியாமலே தங்க உடம்புல இருக்கிற வேர்வையின் மூலியமாகவும் எவாபரேஷன் மூலியமாகவும் உடம்புல இருக்கிற தண்ணீர் சத்து குறைய ஆரம்பிக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை ரொம்ப சீக்கிரமாக டயர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலாக ஒரு இருக்கிற குழந்தையோட இந்த நேரத்தில் குழந்தைகள் கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாகவே டயர்ட் ஆகும், டீஹைட்ரேட் ஆகும். இதுக்கு முதல்ல நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா, குழந்தைங்களுக்கு முக்கியமான நீர் சாகாரங்கள் கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, முக்கால்வாசி நேரங்கள் நம்மளுக்கு பிரச்சனை என்னன்னா, குழந்தைக்கு சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி நேரம் நம்ம இதை கொடுக்கறதே ப்ரிவென்ட் பண்ணிக்க ஆரம்பிப்போம். லைக் ஜூஸ் கொடுக்குறதோ, சூப்ஸ் கொடுக்குறதோ, இல்லை இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொடுக்குறதோ, ஃப்ரூட்ஸ் கொடுக்குறதையோ மேக்ஸிமம் நம்ம குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குன்ற பேர் போகிறதையிலே நாம இது பண்ணிட்டு இருப்போம். வேணாம், கொடுத்தா சளி பிடிக்கும்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் இது பண்ணிடுவோம். இதனால வரக்கூடிய விளைவுகள் என்னன்னா, குழந்தை ரொம்ப சீக்கிரமா டீஹைட்ரேட் ஆகும்போது ட்ரைனஸ் வரும், திருப்பி அதில் இரும்பல் வர ஆரம்பிக்கும், த்ரோட்டு ட்ரை ஆகும், தொண்டை இரிட்டேஷன் வரும், திருப்பி காஃப் வரும், வாந்தி எடுக்குங்க. இப்படி பிரச்சனைகளை ஒன்றுக்கு அனுப்புவோம். அதே நம்ம நீர் சத்துக்களான ஃப்ரூட்ஸு, சில குழந்தைங்களுக்கு சில ஃப்ரூட்ஸ் ஒத்துக்காதுன்னு சொல்லுவோம், வாழைப்பழம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவோம். ஒத்துக்கலன்னா விட்டு, மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கணும். லைக் ஆப்பிள் கொடுக்கறதோ, கிரேப்ஸு, ஃப்ரூட்ஸு ஜூஸஸாவோ இல்லை டேரக்டாக ஃப்ரூட்ஸாவோ கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டீஹைட்ரேட்டட் ஆகாமல் நல்ல ரீஹைட்ரேட்டடாக நல்ல தெம்பாகவும் இருக்குங்க. அதே போல் மதியான உணவுகளில் முடிஞ்ச வரைக்கும் நான்வெஜ் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதோ, ஹெவிலி இது ஃபுட்ஸ் லைக் இதை ப்ரிவென்ட் பண்ணுறது நல்லது. லைக் டீப் ஃப்ரைடாக கொடுக்கறது, பிரியாணி, அது மாதிரி குழம்பு, குருமா, ஸ்பைசியாக கொடுக்கறது, எண்ணெய் பொருட்கள் கொடுக்கறது எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரிவென்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ குழந்தைங்களுக்கு உணவு இன்டேக்கு ப்ராப்பராக இருக்கும். செரிமான தன்மை இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸும் எண்ணெய் மற்றும் காரமான ஐட்டம்ஸை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி நார்மல் டயட்டு ஃபுல்லாகவே கொடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தயிர், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். தயிர், மோர், அந்த மாதிரி குழந்தைக்கு சளி பிடிக்கும்ன்ற ஒரே ஒரு கான்செப்டை வச்சுட்டு இதை கொடுக்காம இருக்கிறது குழந்தையோட உடம்பை இன்னும் மோசமாக தான் ஆக்கும். கேஸ்ட்ரைட்டிஸ், அந்த மாதிரி தொல்லைகள், தொண்டை ட்ரை ஆகிறதுனால ஒரு இரிட்டேஷன்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ப்ரிவென்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நான்வெஜ் ஐட்டம்ஸ் கம்மி பண்ணிக்கிறது, காரம் எண்ணெய் கம்மி பண்ணிக்கிறது, ஃப்ளூயிட் டயட்டும் லிக்விட் டயட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஃப்ளூயிட் டயட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னா சொன்ன மாதிரி ஜூஸு, சூப்ஸு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாலே, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், பாயில்டு வெஜிடபிள்ஸு, இந்த மாதிரி பாயில்டு வெஜிடபிள்ஸ் கொடுக்கறதுல என்ன பிரச்சனைனா, குழந்தைங்களுக்கு டேஸ்ட் இருக்காது, பிளாண்டாக இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ நம்ம அதுக்கு தகுந்தாப்புல இப்போ ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேருந்ததுன்னா மில்க் ஷேக் மாதிரியோ இல்லை ஜூஸ் மாதிரியோ கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ் பாயில்டாக கொடுக்கறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபுட்லேயே போட்டு ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்கள் என்ன ஸ்மாஷ் பண்ணினா, ஒரு பருப்பு சாதம் கொடுக்கும்போது அதில் உள்ள கிழங்கையும் போட்டு ஸ்மாஷ் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சாப்பிட்ருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் டயட்டில் இது பண்ணிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் கண்டினியூஸாக ஏசியில் எடுக்கிறதையும் ப்ரிவென்ட் பண்ணிக்கணும். ஏசியில் இருக்கும்போது கூலிங்காக இருக்கும், பட் ஏசியை விட்டு குழந்தை சடனாக வெளியே வரும்போது சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சரில் இன்னும் திருப்பி இரிட்டேட் ஆக ஆரம்பிக்குங்க. பயங்கர ஸ்வெட்டிங் வரும். தட் வில் ஆல்சோ லீட் டு இன்னும் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரத்துக்கோ, சளி பிடிக்கிறதுக்கோ, நிறைய அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வரத்துக்கோ சான்சஸ் அதிகம். அதனால சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்களை ஃபேனோ இதுலையோ ஏசியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனால் கண்டினியூஸாக ஏசியில் எடுத்துட்டு திடீர்னு வெளியே வர்றதோ வேணாம். அதே குழந்தைங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நல்லாவே இருக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. வேர்த்துச்சுனாலும் உடனே போய் குடிக்கக்கூடாது. கொஞ்சம் டைம் விட்டு வேர்வை அடங்கினதுக்கப்புறம் ஃபேனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் போகணும். ஏன்னா வேர்வை வரும்போது ஸ்கின்ல இருக்க போர்ஸ் எல்லாமே ஓப்பனாக இருக்கும். டப்புன்னு போய் குழந்தை அப்படியே தண்ணி எடுத்து ஊற்றிச்சிங்க, மேலே ஊற்றிச்சிங்க, தண்ணி வேர்த்துருக்கு அப்படியே ஊற்றுறாங்கன்னா சளி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. சைனஸ் மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அதே போல் ஏசிக்குள்ளே போனாலும் அந்த குளிர்ந்த நீரும் உள்ளே போச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு, குழந்தைக்கு சளி பிடிக்கிறதுக்கு, டயர்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் உண்டு. இதோட முக்கியமாக யூஸ்வலாக இந்த சீசனில் நம்ம எல்லாருமே கொஞ்சம் கவனிச்சிருப்போம், நம்ம ஒரு ஆனுவல் எக்ஸாம் டைம் இந்த சம்மர் சீசன் வரும்போது சிக்கன் பாக்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது, டைஃபாய்டு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு, வைரல் ஃபீவர், ஜாண்டிசஸ் இதெல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ்டு ஸ்டேஜில் இருக்கும் பிகாஸ் ஆஃப் கிளைமேட் கண்டிஷன்ஸ்னாலையும் இந்த எபிடமிக் மாதிரி வரும் இந்த சீசன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் தடுப்பூசிகள் போட்டுக்கிறது, சிக்கன் பாக்ஸ் ஊசிலாம் போட்டுக்கோங்க சொல்லுங்கள்.
டைஃபாய்டு ஊசி இதெல்லாம் போட்டாலே இந்த குழந்தைகளுக்கு இந்த தடுப்பூசி போட்டாலே இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.